என்று மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எனது உடன்பிறப்புகளே, மீண்டும் ஒரு அருமையான விடயம் பற்றி கலந்துரையாட வேண்டிய தேவை அவசரமும் உண்டு. இந்த காலப்பகுதிகளில் தமிழ் சமூகம் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இளைஞருடைய அரசியல் அமைப்புகளிலே மாற்றம் கொண்டு வர அவர்களுடைய அதிகாரம் முனைகிறது. இந்த நேரத்தில் பக்குவமும் ஆளுமையும் அந்த அரசியல் அமைப்புகள் தொடர்பான அறிவுமுடைய ஒருவர் பாராளுமன்றத்தை தமிழ் தரப்பு சார்பாக பிரதித்துவப்படுத்த வேண்டும். இல்லையில் அந்த விடயம் தொடர்பாக நீண்ட ஒரு பலையினத்தை தமிழ் சமூகம் சந்திக்கும். இந்த நேரத்திலே நீங்கள் வெவ்வேறு வகையான விமர்சனங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் தமிழ் அரசு கட்சி சார்பாக ஒரு காத்திரமான அதை கொண்டு செல்லக்கூடிய அறிவு நுட்பம் கொண்ட ஒருவர் அந்த சபைக்கு அனுப்பப்படுதல் வேண்டும். சும்மா கோஷங்கள் செய்பவராகவோ அல்லது சும்மா மாலைகளுக்காக உசுப்பேத்தி அரசியல் நடத்துகிறவர்கள் ஒருவரோ அதை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் தமிழர்கள் பலையினப்படுவார்கள், தமிழ் சமூகம் பலையினப்படும். எனவே இந்த நாங்கள் அனுப்ப போகின்ற தேசிய பட்டியலூடாக அனுப்பப்படுகின்றவர் ஒரு காத்திரமான பங்கை வகிக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். இவை வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களுக்கு ஆளுநர் சொல்பவராகவோ அல்லாட்டி வெளிநாட்டுக்காரராகவோ இருக்கக்கூடாது. இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே தரிசித்து இந்த மண்ணிலேயே கல்வி பயின்ற ஒருவன் அந்த இடத்தை நிரப்ப வேணும். அதற்கு ஒரு தகுதியானவன் இருந்த பொழுதும் அதனை அனுப்பாது பிரியொருவரை அனுப்புவதன் மூலம் எங்களுடைய தமிழர்களுடைய அபிலாசைகள் பலையினப்படுத்தப்படும். இது உண்மை. நாங்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களை சொல்லிக்கொள்ளலாம். இத்தருணத்திலே ஒரு பலமான நாலேஜ் பர்சன், அறிவை தொகுதிகளை கொண்டு ஒருவன் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். காலங்காலமாக சிங்கள சமூகம் அதை செய்து வந்தது. ஆனால் தமிழர் தரப்பு இம்முறை பாரிய தவறை செய்கிறது. அதன் வினைத்திறனை விரைவில் நாங்கள் அதனுடைய விளைவுகளை நாங்கள் அனுபவிப்போம். எனவே இதனை புரிந்து கொண்டு ஒரு காத்திரமான அறிவுபூர்வமான ஒருவர் அந்த தேசிய பட்டியலோடாக அனுப்பப்படுதல் வேண்டும்.